நாம் பொழுதுபோக்குக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பழுது நீக்குபவர்களுக்கு கொடுப்பதில்லை. 100 கோடி ரூபாய் ஒரு படத்தில் வாங்குகிறவரை பற்றி பெருமையாக பேசுகிறோம். 100 ரூபாய் கேட்கிற ஒரு சிந்தனையாளனை இந்த சமூகம் அவமானமாக பேசுகிறது. எந்த நன்மையும் சமூகத்துக்கு செய்யாத ஒரு மனிதனை உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் சமூகத்தை வாழ வைப்பதற்காக அழிந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அவமானமாக பேசுகிறது. இந்த சமூகத்தில் அறிவை ஏற்படுத்துவது என்பது எவ்வளவு கடினம் தெரியுமா? நாங்கள் வெளியில் தொலைக்காட்சி, வேறு வகையான ஊடகங்கள், ஏன் இன்னும் பல வகையான புகழ், வெளிச்சம், பளபளப்பு எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அவமானங்களையும் சந்தித்திருக்கிறோம். நான் ரொம்ப கடுமையாக ஆரம்பித்து விட்டதால் அப்படியே இருக்க வேண்டாமே என்பதற்காக ஒரு உண்மையை உங்களுக்கு மடைமாற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ரயில் நிலையத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது செல்ஃபி என்று ஒரு பைத்தியம் பிடித்திருக்கிறது மக்களுக்கு. அது ஒரு மனநோய். உடனடியாக அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் அதை உடனடியாக ஏற்றி பல்லாயிரம் பேருக்கு தான் இன்னொருவரோடு இருந்து விட்டோம் என்பதை தெரிவிக்கிற ஏதோ ஒரு வெறி மக்கள் மனதிலே அதிகமாகிவிட்டது. ஒரு 10-12 பேர் என்னோடு எடுத்து முடித்த பிறகு ஒருவர் அவசரமாக ஓடி வந்து எடுத்து விட்டு 2 அடி போனவர் திரும்பி வந்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்க யாரு சார்னர்? நீங்க யாருன்னு நினைச்சீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க யாருன்னு நினைச்சீங்க? அப்படிலாம் யாரையும் நினைக்கல சார். 7-8 பேர் உங்களோட வந்து எடுத்தாங்க. ஏதோ நீங்களும் ஒரு பெரிய மனுஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னார். சரி, இப்ப தெரிஞ்சு என்ன ஆக போகுது? எடுத்துட்டீங்க, சரி, நான் யாருன்னு தெரிஞ்சு உங்களுக்கு இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், வச்சுக்கணுமா டிலீட் பண்ணுமா நான் முடிவு பண்ணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நீங்க யாருன்னு கேட்குறேன் அப்படின்னார். நீங்க பாருங்க, ஒரு புறத்துல வாழ்க்கையில எத்தனையோ புகழ பெற்றாலும் சில அவமானங்களையும் வாழ்க்கையில சந்திக்காம வாழ முடியாது. இந்த மனித குலத்துக்குள்ள நீங்க புகுந்து புறப்பட்டு வருகிற போது சில நல்ல கருத்துக்களை மனசுல பதிய வைத்து மக்களுக்கு ஏற்படுத்தி, அதுவும் இது நாள் வரை அவர்கள் மனதில் வைத்திருக்கிற பல விஷயங்கள் தவறு என்று எடுத்து சொல்வதற்கு நாங்கள் என்ன பாடுபட வேண்டியிருக்கும்? நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கிற நம்பிக்கைகள், சில மூட நம்பிக்கைகள், சில பிழையான கருத்துக்கள், இவற்றை ப்ளீசிங் திருப்தி செய்வது போல் பேசுவது என்பது எங்களுக்கு மிக மிக சுலபமான ஒன்று. நாங்கள் பணக்காரராவதற்கு மிக நல்ல வழி. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு, இல்லையே இது தவறான விஷயமாயிற்றே, இது மக்கள் மத்தியில் போகக்கூடாது என்று அதை மாற்றி அமைப்பதற்காக பேசுகிற போது நாங்கள் படுகிற அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் அல்ல. காரணம், தங்கள் நம்பிக்கைகளுக்கு ஏற்பவே பிறர் பேச வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சார், ஏர்போர்ட்ல நிக்கிறான் சார், ஃப்ளைட்டு போயிடுச்சு அப்படிங்கிறான். இது யதார்த்தமான உண்மை. ஃப்ளைட்டு போயிடுச்சு, அக்செப்ட் பண்ணுமா இல்லையா? அது போகாம இருந்திருந்தா பரவாயில்லை, அது இன்னும் ஏதாவது ஒரு வகையில் அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற அவனுடைய தவிப்பை வெளிப்படுத்துறானே ஒழிய, எது பிரத்யட்சமான உண்மையோ எதிரில் நடந்து விட்டதோ அதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மக்களுடைய மனம் இடம் தரவில்லை. அது நடக்காமல் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காதா என்று ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதலை தேடுகிறார்களே ஒழிய உண்மையினை ஏற்றுக்கொள்வதற்குரிய தைரியம் இல்லையே. இது உண்மை அல்ல, இது உண்மை அல்ல, இது பொய், இது கற்பிக்கப்பட்டது, இது சமூகத்தினுடைய கட்டுமானம். இந்த உண்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பெரிய தைரியம் வேண்டும்? ஒரு எளிய பாடல் மாதிரி தெரியும் பாரதியினுடைய பாடல். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று பாடுகிறார். இதற்கு உரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பொழிப்புரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மொழியில் எழுதப்பட்ட பாடலாக தெரிகிறது. ஆனால் அந்த பாடல் வெறும் சாதாரண மொழியில் எழுதப்பட்ட பாடல் அல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டம். பாரதியின் அந்த வார்த்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம். என்ன அர்த்தம்? பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் என்று முழங்குகிற அளவுக்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ் வாழ வேண்டும். தமிழை வாழ விடாமல் செய்துவிட்டு வாழிய பாரத மணித்திருநாடு என்று போய்விட முடியாது. தமிழ் வாழ்வதற்கு வழி செய்தால் மட்டும்தான் பாரத நாடு மணித்திருநாடாக இருக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய பேருண்மை. இந்தியாவின் எல்லா மாநில மொழிகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை பாரதி கற்றுக் கொடுக்கிறார். முதலில் வாழிய செந்தமிழ் மொழி வாழ வேண்டும். ஒருவரால் இனப்பற்றை விட்டுவிட முடியாது. எல்லோரும் துறவி அல்ல.
அவனவனுக்கு இனப்பற்று என்பது இருக்கத்தான் செய்யும். எனவே அடுத்த இனப்பற்றோடு இருக்க வேண்டும். மொழிப்பற்றோடு இருப்பது வாழிய செந்தமிழ், இனப்பற்றோடு இருப்பது வாழ்க நற்றமிழர். அப்படி மொழிப்பற்றும் இனப்பற்றும் உள்ள மக்களை அரவணைத்து போகிற காலத்தில் வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம் என்று பாரத மணித்திருநாடு பாரத மணித்திருநாடாக இருப்பதற்கு மொழிப்பற்றும் இனப்பற்றும் அவசியம் என்பதை பாரதி புரிய வைத்த பாட்டு அந்த பாட்டு. இதை உணர்ந்து கொண்டு 75 கொண்டாடினால் 100 வரையில் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் அடைய வேண்டிய விழிப்பை நாம் அடைந்தால் மட்டும்தான் மிக உயர்வான இடங்களுக்கு பயணிக்க முடியும். நான் அது ஒரு சினிமா பாடல் வரிதான் என்றாலும் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் என்ற அந்த நினைவு மனதில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தலைப்பை கொடுத்தேன். பல விஷயங்களில் மக்கள் தூங்குகிறார்கள். வெளிப்படைய வேண்டிய பல விஷயங்களில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயம், உணவு என்பது அன்றாடம், அதை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இதில் எத்தனை பேருக்கு நமக்கு விழிப்பு இருக்கிறது? பேசுதல் என்பது அன்றாடம் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒன்று. இதில் எத்தனை பேருக்கு விழிப்பு இருக்கிறது? நம்முடைய அவசியங்கள் என்ன, மருந்துகள் என்ன, மாத்திரைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கை முறை என்ன, எதை நோக்கி நாம் நகருகிறோம், இந்த விஷயத்தில் எத்தனை பேருக்கு விழிப்பு இருக்கிறது? புத்த மடாலயங்களிலே அவேர்னஸ் என்ற விழிப்பு வராதவர்களை குருமார்களாக ஆவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். 12 ஆண்டு காலம் ஒரு புத்த மடாலயத்திலே ஒருவன் படிக்க வேண்டும். அதன் பிறகு அவன் குரு என்ற அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் அவனுடைய குரு அவனை குருவாக அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு ஒரு சின்ன ஒரு சோதனை வைப்பார்கள். என்ன சோதனை என்று தெரியாது. ஒரு சீடன் உள்ளே நுழைகிறான். 12 ஆண்டு படிப்பு முடிந்து விட்டது. அவனுக்கு அன்றிலிருந்து குரு என்ற உயர்வதற்குரிய வாய்ப்பை குரு கொடுப்பார் என்ற வேகத்திலே அவன் உள்ளே நுழைகிறான். வாசலிலே செருப்பை கழற்றி விடுகிறான், குடையை வீசுகிறான். நேரடியாக உள்ளே வந்து தன்னுடைய குருவை வணங்கிவிட்டு 12 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்கிறான். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், உன் செருப்பை நீ வலப்பக்கம் கழற்றி விட்டாயா, இடப்பக்கம் கழற்றி விட்டாயா? குடையை எந்த இடத்தில் வைத்தாய் என்று கேட்கிறார். நினைவில்லை என்றார். நீ மறுபடியும் 12 ஆண்டு படிப்பதுதான் சரி, பாடம் படிப்பதற்கு உள்ளே போ என்றார். ஏன்? நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் விழிப்பில்லாதவர்கள் குருவாக மாற முடியாது. எது செய்தாலும் அதை விழிப்போடு செய்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் குரு என்ற தகுதியை பெற முடியும். நீ குடையை எங்கே வைத்தாய் என்று தெரியவில்லை, செருப்பை எங்கே கழட்டிவிட்டாய் என்று தெரியவில்லை, நீ எப்படி ஒரு குருவாக இருந்து மற்றவருக்கு வழிகாட்ட முடியும் என்று கேட்கிறார். சின்ன கதை. ஆனால் 100க்கு 100 தான் செய்கிற செயலில் விழிப்பில்லாதவர்கள் வழிகாட்டுவதற்கு தகுதியற்றவர்கள். புத்தர் உட்கார்ந்திருக்கிறார். திடீரென்று தன்னுடைய தோள் பக்கத்திலே அவருடைய கை போகிறது. இந்த இடத்தை இப்படி தட்டுகிறார், எடுக்கிறார், தட்டுகிறார், எடுக்கிறார். அவர் பக்கத்தில் ஆனந்தர் என்ற ஒரு சீடர் இருந்தார். அந்த ஆனந்தர் ஒரு கேள்வி கேட்டார், என்ன செய்கிறீர்கள்? இங்கே ஒரு கொசு இருந்தது, அந்த கொசு எப்போதோ பறந்து போய்விட்டது, நீங்கள் ஏன் கைகளை அசைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? அப்போது புத்தர் சொன்னார், ஆனந்தா, இந்த கொசு இந்த இடத்தில் கடித்தவுடன் என்னை அறியாமலேயே என் கை அந்த கொசுவை கொலை செய்வதற்கு, அடித்துக் கொள்ளுவதற்கு வேகமாக போய்விட்டது. நல்ல வேளை அந்த கொசு பறந்து போய்விட்டது. உடனே நான் சிந்தித்தேன், எனது வலது கை என் அனுமதியின்றி, என் உத்தரவு இன்றி ஒரு கொசுவை கொல்லுவதற்கு இன்றைக்கு நகரும் என்றால் நாளை ஒரு பசுவை கொல்லுவதற்கும் என் வலது கை முயற்சி செய்யும். நாளை ஒரு மனிதனை கொல்லுவதற்கும் இந்த வலது கை பொறுப்பில்லாமல் முயற்சி செய்யும். என் அனுமதியின்றி என் வலது கை நகரக்கூடாது என்பதற்கான பயிற்சியை என் வலது கைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாம் எது செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். நாம் உணவு உண்ணுகிறோமா, உண்ண உட்கார்ந்து இருக்கிறோமா, என்ன உண்ணுகிறோம், இந்த உணவு என்ன செய்யும், இந்த நேரத்தில் இந்த உணவு அவசியமா, இந்த நேரத்தில் இவ்வளவு உணவு அவசியமா, இந்த உணவினுடைய பின்விளைவு என்னவாக இருக்க முடியும், இந்த உணவு வேறு வகையில் வேறு நேரத்தில் உண்ண வேண்டிய ஒரு உணவா, ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு, அது இல்லாமல் நாம் தூங்கி கழித்து விட்டார். சார், இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் மருத்துவரிடத்தில் போய் உடம்பை பரிசோதனை செய்து துன்பப்படுகிறவர்கள் பல பேர் இருக்கிறோம். மற்ற எது வளர்ந்ததோ வளரலையோ தெரியல, இந்த நாட்டில் மருத்துவமனைகள் தெருவுக்கு 4 வளர்ந்துருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இல்லையே.
முன்னோர்கள் காலத்தில் இல்லாத அளவு நோய்கள் இப்போ புதுசாக இருக்கு. நம்ம இவ்வளவு நோய்களில் கஷ்டப்படுறோமே, இவ்வளவு நோயும் இவ்வளவு மாத்திரை வந்ததுக்கு அப்புறமாவது நல்லா இருக்கிறேங்கிற வார்த்தையை எத்தனை பேர் சொல்றான்? பிரமாதமா இருக்கு சார், ஒண்ணுமே இல்லை, என்னன்னே தெரியாம ஸ்கேன் எடுத்துட்டு இப்பதான் சார் வர்றேன், இதை என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, அவங்க சிலபஸ்லயே வரலையா, யாரு டாக்டர்கள் அவங்க சிலபஸ்லயே இது வரலையா, அது என்னன்னு டெஸ்ட் பண்றதுக்காக இப்பதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறா. இவ்வளவு நோய் ஏன் வந்தது, எப்படி வந்தது? ஒண்ணும் இல்லை, நமக்கு ஒரு சின்ன விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன? இரவு உணவில் விழிப்பாக இருக்கிறவன் அதிக நோய்களை தவிர்க்கிறான். அவ்வளவுதான் ஒரு ஃபார்முலா. நீங்க காலையில் என்ன வேணா சௌரியம் போல சாப்பிடுங்க, மத்தியானம் என்ன வேணாலும் சௌரியம் போல சாப்பிடுங்க. எவன் ஒருவன் இரவு உணவில் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ அவன் தன்னுடைய நோய்களில் இருந்து விடுதலை அடைகிறார். இந்த இரவு உணவு பற்றிய விழிப்பு எத்தனை பேருக்கு நம்ம மனசுல இருக்குது? 12 மணிக்கு சாப்பிடுறோம், 1 மணிக்கு சாப்பிடுறோம், 10:15 சாப்பிடுறோம், 11க்கு சாப்பிடுறோம். கிடையாது, 6 மணிக்கு மேல் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டதில்லை. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிறத ஒரு நோன்பாக வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அது பிராக்டிக்கலா பாசிபிளான்னு கேட்கிறோம். அவ்வளவு இல்லைன்னா கூட இரவு உணவு என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டா பல நோய்கள் நம்மை பாதிக்காதபடி காப்பாற்றலாம். ஒன்றும் இல்லை, குறைஞ்சபட்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க போகணும். சின்ன விஷயம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு போகணும். சார், காலை உணவுக்கு என்ன பேர் வச்சா? பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வச்சா. பிரேக்ஃபாஸ்ட்னு அர்த்தம் ஃபாஸ்டிங், அதாவது விரதத்தை உடைக்கிறோம். விரதத்தை உடைக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு. மினிமம் 12 hours. 6 மணிக்கு சாப்பிட்டியா, மறுநாள் காலைல 6 மணிக்கு அப்புறம் எடுத்தா 12 hours. இன்னைக்கு ஒரு உலக சுகாதார நிறுவனத்தில் கண்டுபிடிச்சிருக்கா 16 hours ஃபாஸ்டிங், 16 மணி நேர ஒரு 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 உண்ணாவிரத நோன்பை மேற்கொண்டா எல்லா நோய்கள்ல இருந்து மேல வந்துடலான்றான். 16 மணி நேர விரதம் பாசிபிள் இல்லை. ஆனா 12 மணி நேரம் எதுல அவைலபிள் தெரியுமா? இரவு விரதத்தில் அவைலபிள். நமக்கு 6 மணிக்கு ராத்திரி சாப்பிட்டாச்சா, காலம்பரை 8 மணிக்கு சாப்பிட போறோமா? கிட்டத்தட்ட 12, 2, 14 மணி நேரம் நம்ம விரதமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல? ஒரு சின்ன கணக்கு தான் அது. 16 hours ஃபாஸ்டிங் எல்லா நோயிலிருந்து மனுஷனை காப்பாத்துதுங்கிறது உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம். அதுல என்ன அப்படின்னு கேட்டா, இரவு ஒரு 14 மணி நேரமாவது நம்மால விரதமா இருக்க முடியும்ல. இது வாழ்க்கையில எவ்வளவோ ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு இன்னொன்று சொல்றேன். எல்லாருக்கும் புள்ள வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா பேரண்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நாம நம்முடைய கனவுகள், நாம எதெல்லாம் அடையணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் நம்ம பிள்ளைங்க தலைமையில சுமத்தணும்னு நினைக்கிறதா நம்முடைய பெற்றோருடைய பிள்ளை வளர்ப்பா இருக்க ஒழிய, அவங்க யாரா வரணும்னு கனவு கண்டாங்களோ அதுவா வரவிடுறதுக்கு நம்ம துணையா இருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்க யாராவோ வரணுன்ற ஒரு கனவோட வந்திருப்பாங்க இந்த பூமிக்கு, அதை விடுறதே இல்லை. நீங்க குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே பாருங்க, டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, நீ வக்கீல் ஆகு, நீ அரசியல்வாதி ஆகு, நீ அதாவது இதை எப்படி ஒரு எல்கேஜி போற குழந்தையால இப்படி எல்லாமே ஆக முடியும்? எல்லா ஆளுக்கும் ஒரு யோசனை. ஏன் சார் தாத்தா அவர் ஆக முடியலன்னா இவன் ஆக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எல்லா மதத்தவருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், இன்னொருவரை அழிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. உனக்கு உண்மையான கடவுள் பற்றிய எண்ணம் இருந்தா, கடவுளால் உண்டாக்கப்பட்டவனை மனிதனால் அழிப்பது என்பது நீ கடவுளுக்கு எதிராக செய்கிற ஒரு வேலை இல்லையா? நீ உண்மையான கடவுள் நம்பிக்கை உனக்கு இருக்கும்னா, கடவுளால படைக்கப்பட்ட ஒருவனை மனிதனால இருக்கிற நீ அழிக்கிறேன்னு சொன்னா நீ கடவுளுக்கு எதிரான வேலையை தானே செய்யறேன்னு அர்த்தம். நமக்கு அவ்வளவுதான் உரிமை இருக்குங்கிறது கூட பல பேருக்கு புரியலையே. அவன் கருத்தை அப்படியே திணிக்கணும்ல பார்க்கறான் ஒவ்வொருத்தனும். எல்லா மதத்தவருக்கு சேர்த்து தான் சொல்றேன்னா, அந்த சிந்தனை, அந்த வளர்ச்சி, நமக்கு வயது கூடுது, சிந்திக்கிற பருவம் இருக்கு, 10 புத்தகம் படிக்கிறோம், 10 விஷயத்தை யோசிக்கிறோம், எது உண்மையா இருக்க முடியும்னு மாத்தி மாத்தி யோசிக்கிறோம். பார்க்கணுமா இல்லையா சார்? ஒண்ணும் இல்லை. இப்ப லேட்டஸ்டா ஒரு டெக்னாலஜி, இந்த செல்போன் ஒன்று வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது 100 கருவிகளுடைய வேலையை செய்யுதுங்கிறா. அது நான் வாட்ச் கட்டுறதை நிறுத்திட்டேன். ஏன்னா செல்ஃபோன்லேயே டைம் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் செல்ஃபோனில் ஒன்று பண்ணல, ஷேவ் பண்ணல. அதுக்குரிய ஆப் அதில் இன்னும் வரல. இல்லாட்டி வந்திருந்தால் அதையும் பண்ணி முடிச்சுடலாம். செல்ஃபோனில் வச்சுங்க, அதை யூஸ் பண்ணலாம். முன்னெல்லாம் நான் வெளியூர் போகிறதா இருந்தேன்னா, அந்த காலத்தில் நான் வெளியூர் போகணும், கம்பராமாயணம் பேசணுன்னா தண்டிக்கு ஒரு சூட்கேஸ் நிறைய புக்கெல்லாம் தூக்கிட்டு போனோம். இப்போ எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. எந்த பாட்டு, எந்த படலாம், என்ன பாட்டு நான் முன் வரிசையை முதல் வார்த்தை போட்டால் கம்பராமாயணத்தில் அந்த பாட்டு எடுத்து அது காமிச்சிடும். எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். எதை வேணாலும் நான் ரெஃபர் பண்ணலாம். வில்லி பாரதமா, திருப்புகழா, திருக்குறளா, என்ன வேணாலும் அது ஒன்றுலேருந்து அப்படியே போட்டு டக்குன்னு அப்படியே பார்க்கலாம். கரெக்டாக யூஸ் பண்ணால் அதை விட ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. பட் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டா, அடிக்ட் ஆனதுக்கு 3 அடையாளம் சொல்லட்டுமா?
என்ன, யாருக்கோ பெல் அடிச்சா இவன் ஃபோனை தொட்டு பார்க்குறான். உனக்கு அடிக்கல இல்லை, எவனுக்கோ தானே பெல் அடிச்சது, ஏன் உன் ஃபோனை தொட்ட? இது நீ அடிக்ட் ஆகிட்டேங்கிறதுக்கு முதல் அடையாளம். ரெண்டாவது, ஃபோனே வராமையே நீ திருப்பி பார்க்குறிய, ஏன் பார்க்குற? நீ ஃபோன் வந்தது பார்த்தாலாவது பரவாயில்ல, ஃபோனே வராமலேயே நீ பார்க்குற. அதை விட ரொம்ப முக்கியம், அது காணாமல் போயிட்டா உனக்குள்ள ஒரு பதட்டம் உருவாகுது பத்தியா? எப்போ பதட்டம் உருவாச்சோ அப்போ குடிகாரனுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை. குடிகாரனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை, அவனுக்கு பதட்டம் வரும். குடிகாரனுக்கு அந்த குடி மிஸ் ஆனா பதட்டம் வரும். உனக்கு டெலிஃபோன் மிஸ் ஆனா பதட்டம் வருதுன்னா உனக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் சார். சைக்காலஜியில் அடிக்ஷனை பற்றி சொல்லும்போது 3 விஷயம் சொல்லுவான். எப்படி தெரியுங்களா? எந்நேரமும் அதை பற்றி சிந்தித்தல் தொடக்கம். எப்போவுமே அதுவே மைண்டில் ப்ரிடாமினண்ட்டாக நிற்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ரொம்ப முக்கியம்னு தெரியும். அதை தவிர பாக்கி எது மேலேயும் நமக்கு பெரிய முக்கியத்துவமே தெரியாது. 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், அதை தவிர வேற எதுவுமே நம்ம கண்ணுக்கே தெரியாது. இந்த 3வது ஸ்டேஜ் போயிட்டா அவனை காப்பாற்றி மீட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வரவே முடியாது. அதே யூடியூப்பை எத்தனை தடவை தள்ளி 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 பார்ப்பான். அது பாட்டுக்கு முடியாமல் போய்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திரும்பி வாட்ஸ்அப்பில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பெல் அடிக்காமையே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எந்நேரமும் அதையே தேடிக்கிட்டே இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய அக்கிரமம். கருவி தவறே கிடையாது. உண்மையிலேயே செல்போன் மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் இனிமேல் கண்டுபிடிக்க முடியாது. இந்த நூற்றாண்டை வந்த மிக உன்னதமான கருவி அதுதான். பட் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விவேகம் இல்லைன்னா நாம் ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அறியாமை என்ற உறக்கத்தில் இருக்கிறோம். நல்ல பொழுதையெல்லாம் எங்கே கழிக்கிறோம், எப்படி கழிக்கிறோம்னு பாருங்க. ஆக்சுவலாக போதைப் பொருள்கள் இருக்கு இல்லையா, கஞ்சா, குடி, இது மாதிரி விஷயம்லாம் மூளையில் ஒரு சாம்பல் நிறத்தை ஏற்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மூளையில் ஒரு சாம்பல் நிறத்தை ஏற்படுத்தும். இந்த ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மூளையில் அந்த இடத்துல அந்த சாம்பல் நிறம் இருக்குது. ஸோ அதுதான் அடிக்ஷன் கிடையாது, ஆல்கஹால் தான் அடிக்ஷன் கிடையாது. ஈவன் செல்ஃபோன் கூட அடிக்ஷனாக மாறி போச்சு. எந்த விஷயம் அடிக்ஷன் ஆயிட்டாலும் நம்ம விழிப்பில்லாத நிலைக்கு போயிட்டு வந்தான்னு அர்த்தம். ஒரு பொண்ணு தெரு வழியாக போயிட்டு இருந்தா. அந்த பித்தளையில் ஒரு விளக்கு, நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரு விளக்கு இருந்தது. அந்த விளக்கு அப்படி தேய்ச்சி பார்த்தா அது உள்ளே இருந்து ஒரு பூதம் வந்தது. கதையில் தான் வரும். வந்து உத்தரவிடுங்கள் மகாராணியாரே, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டது. அவளுக்கு ஒரு வருத்தம், நம்ம ஹஸ்பண்டு எப்போவுமே நம்மக்கிட்ட அன்பா இல்லைன்னு. இந்த வருத்தம் இல்லாத பொம்பளை உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. இதில் இன்னொரு உண்மை, அவங்க நினைக்கிறது 100% கரெக்டுங்க. இப்போ ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், அதை அப்புறம் தள்ளி வச்சுருவோம். அந்த பிரச்சனை அப்புறமா பேசுவோம். அவர் என்கிட்ட அன்பா இல்லை, என்னை எப்போ வெளியில் போனாலும் என்னை கூடவே கூட்டிகிட்டு போகணும், காலையில் முழிச்சா என் முகத்திலே முழிக்கணும், அவர் எப்போவுமே என்கிட்டயே பிரியமாக இருக்கணும், என்கிட்டயே பேசிகிட்டு இருக்கணும், வேறு யார்ட்டையுமே பேசவே கூடாது. அது மட்டுமே இல்லை, அவர் என் முகத்தில் தான் முழிக்கணும். என் மேலே ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட அவருக்கு மனசு அப்படியே துடிச்சு போயிடணும், என்னை பிரிஞ்சுட்டா அவருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடணும் அப்படின்னு. உடனே அந்த பூதம் அவளை மாற்றி செல்ஃபோனாக மாறக்கடவுது. இவ கேட்டால் என்ன செல்ஃபோன் ஆகிட்டேன்னு. நீ சொன்ன கண்டிஷன்லாம் இதுக்கு தான் பொருந்தும். இதை உன் ஹஸ்பண்டு பிரியவே மாட்டார். காலம்பரை எந்திரிச்ச உடனே இது முகத்தில் தான் முழிப்பார். இது இல்லை ஒரு கீறல் விழுந்தால் கூட துடிச்சு போயிடுவார். இது தொலைஞ்சு போச்சுன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுவார். நீ சொன்ன எல்லா கண்டிஷனும் பொருந்தணும்னா நீ செல்ஃபோனாக மாறுறதை தவிர வேறு வழியே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை முழுக்க அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அவ்வளவு ஆழமாக போய் உட்காந்துட்டோம்னா நம்மளால் எப்படி மீண்டு வெளியில் வர முடியும்? ஒரு விஷயத்துலேருந்து தெளிவாக சிந்திச்சு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒரு முடிவு எடுக்க முடியுமா? டெசிஷன் மேக்கிங் ப்ராப்பராக இருக்குமா? இந்நேரமும் அதை பற்றியே நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா. இந்த யூடியூப் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு, இந்த நல்ல நண்பர், அவர் 2 வார்த்தை சொன்னார். என்ரேஜ்டு அண்ட் என்கேஜ்டு அப்படின்னார். என்ரேஜ்டுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எப்பவுமே அவங்கள ஒரு மாதிரியான வன்முறையில் வச்சிருக்கிறது. நீங்கள் ஒரு கூட்டத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னா அவங்கள எப்பவுமே கொதிச்சு வர மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். உன் இனம் அழிக்கப்பட போகிறது, உன்னை ஒழிப்பதற்கு ஒருவர் காத்து, அப்போ ஒரு கோபம் வரும். நேச்சுரலாக ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா சொல்லட்டுமா? ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும்னா ஹீரோவால் சக்ஸஸ் ஆகாதுங்க. வில்லன் மேலே ஜனங்களுக்கு கோபம் வரும்படியாக எடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த வில்லன் மேலே இருக்கிற கோபம் தான் ஹீரோ மேலே இருக்கிற அன்பா மாறி அந்த ஹீரோ கடவுளாக கொண்டாடப்படுவார். இதுதான் ஃபார்முலா, சிம்பிளஸ்ட் ஃபார்முலா.
ஹீரோ கடவுளாகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவர் இல்லைங்கோ. புரியுதுங்களா? அவர் அவ்வளோ நல்லவர் இல்லைங்கோ. அவர் நல்லவர் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கோ. ஆனா அவர் கடவுளா ஏன் கொண்டாடுறான்னா, இந்த வில்லன் மேல ஒரு கோபம் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? இவ்வளவு கோபமும் அவன் மேல ஒரு பிரியமா உருவாகும். இதே ஃபார்முலா அரசியலுக்கும் செல்லுபடி ஆகுங்கோ. இது வந்து பிலிம் டெக்னிக்கிங் ஆச்சுங்களா? ஒரு ஒரு வெறுப்பு ஒருத்தர் மேல இருக்கிறாப்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்து மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குற மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஆள் ஹீரோ ஆயிடலாம், இம்பார்ட்டண்டா ஆயிடலாம். இது வந்து சைக்காலஜில பேசுங்க. என்ரேஜ்டு, எப்பவுமே கோவம் வராப்ல. யூடியூப் எடுத்து பாருங்க, என்னென்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த டைட்டில் அவங்க போடுறது பந்தாடினார், கெட்ட வார்த்தை மாதிரி போட்டு, அந்த தலைப்பே படித்த உடனே கொதிப்பு வராப்புல போட்டு, அதாவது எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்றது கூட கூச்சமா இருக்கு. நீங்கள் எடுத்து யூடியூப்பில் பாருங்கள், அந்த வர வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒருத்தர் அவமானப்படுத்துகிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி, நாக்கு பிடிங்கிட்டு சாகிற மாதிரி போடும்போதே அப்படி தான் போடுறது அந்த வார்த்தையை. என்ரேஜ்டு. அடுத்தது எங்கேஜ்டு. எப்போவுமே அது என்னாச்சு, இது என்னாச்சு, இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு எதையாவது ஒன்று நீங்கள் தேடுற மாதிரியே போட்டுக்கிட்டே வர்றது விஷயத்தை. டோட்டலி யூ ஆர் லாக்டு. சரி, இதில் போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னு சொன்னால், இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது? என்ன மாதிரியா வெளியில் வர்றது? நான் படிப்படியாக சொல்லிக்கிட்டேன். அந்த உணவில் எப்படி, நம்முடைய வாழ்க்கை முறையில் எப்படி, பேரண்டிங்கில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், வாழ்க்கையில் செய்கிற பழக்க வழக்கங்களில் நம்ம எப்படி ஒரு அறியாமையில் இருக்கிறோம். 100க்கு 90 விஷயங்களை சடங்கு ஆக்கிட்டோம், அதனுடைய உயிர்ப்பை கொண்டுட்டோம். செய்கிறோம், ஆனால் 100க்கு 90 விஷயத்தை சடங்கு ஆக்கிட்டோம், அதை கொண்டுட்டோம். பிள்ளைங்கன்னா சொல்லட்டுங்களா, நிஜமாகவே இது முட்டாள்தனமா அறிவாளித்தனமா எனக்கு இன்னை வரைக்கும் தெரியலைங்க. இதை ஏன் கயற்றுறோம்னு தெரில, ஏன் போடுறோம்னு தெரில. நான் அந்த கொரோனா இந்த டயத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சார், மெயின்டைன் த சோஷியல் டிஸ்டன்ஸ்னு டிக்கெட் கவுண்டரில் போட்டிருந்தா சார். இங்கே நிற்கணும், அங்கேருந்து 4 அடி தள்ளி ஒருத்தர் நிற்கணும். சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் கொரோனா வராதுன்னா. ஆனால் பிளேனில் மட்டும் பக்கம் பக்கமாக உட்காந்து வைக்கிறேன். அதுக்கு என்ன ஆஃபீஸ் டைம் இருக்கா? வெளியில் என்ன வராது, பிளேனுக்குள்ளே என்ன வராது, பிளேனுக்கு வெளியில் என்ன கொரோனா வருமா? பக்கத்தில் உட்காந்தா வரும்னாலும் எப்போ வேணாலும் வரும், பக்கத்தில் வராதுன்னா எப்போ வேணாலும் வராது. இவ்வளோதான் கணக்கு. அதுக்கு நீ டிக்கெட் எடுக்கிற கவுண்டரில் மட்டும் 4 அடி தள்ளி நில்லுங்கிற, பிளேனில் மட்டும் பக்கமாக உட்காந்து வச்சு தான் 1.5 மணி நேரம் நீ கூட்டிகிட்டு போகிற. இது ஏதாவது அறிவுடைய காரியமா முட்டாள்தனமானு தெரியல. ஆனால் இதை விடுற தைரியம் வரல. இவ்வளோதான் சிம்பிளாக சொன்னேன். இதை விடுற தைரியம் வரல. ஒரு வேளை இதை போட்டால் வராமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையினால், எப்படி ஒரு மூட நம்பிக்கையினால் காப்பாற்றிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. நம்ம செய்கிற காரியம் இது வேணுமா, இது வேண்டாமா, இது எல்லாமே ஒரு சடங்காயிடுச்சு. அத்தனையும் ஒரு சடங்காயிடுச்சு. ஒரு காலத்தில் தமிழர் வாழ்வியல்ல மரங்கள் வந்து அவ்வளவு மதிக்கத்தக்க ஒன்று. நிஜமாவே ஒரு நல்லது கெட்டதுன்னா மரம் நடுவாங்க வீட்டில். இன்னைக்கு இந்த கல்ச்சர் எங்கே தெரியுமா இருக்கு? கேரளாவில் இருக்கு. ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, பெரியவங்க இறந்து போயிட்டாலும் அவங்க அடையாளமாக ஒரு மரம் நடுவாங்க. ஒரு பலாமரம் ஒன்று நடுவாங்க. இல்லை நல்ல காரியம் திருமணம் நடக்குதுனாலும் ஒரு மரம் நடுவாங்க. அந்த மரத்துக்கு பூஜை பண்ணி, அந்த மரத்தை வழிபாடு பண்ணி ஒரு நல்லது கெட்டது பண்ணுறது நம்முடைய வழக்கம். இப்போ காங்கிரீட்டில் கல்யாண மண்டபம் பண்ணி ஒரு மரத்தோட குச்சியை உடைச்சிட்டு வந்து அதை ஒரு தூணில் கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அப்படியே நாம் வச்சு ஒரு மரத்தை ஒடிச்சு அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா எல்லாரும் அதை காலில் மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான். இது என்ன? இது என்ன பர்பஸ் கொண்டு வந்தோம்? நிஜமாவே மரம் நடணும், மரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர், நம்முடைய உறவு அப்படிங்கிற கான்செப்ட் போய் நாம இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. திருமண வீட்டில் கோச்சுக்காதீங்க, அக்ஷதைன்னு ஒன்று கொடுக்குறா. அதாவது முனமுறியாத அரிசிக்கு அக்ஷதைன்னு பேருங்க. சமஸ்கிருதத்தில் க்ஷதம்னா குத்து, அக்ஷதம் குத்துப்படாத அரிசி. அதாவது அக்ஷதை எப்படி தயாரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நெல்லை ஊற போட்டு நகத்தால் கீறி முனமுறியாத அரிசி எடுத்து மஞ்சளில் தடவி மணமக்கள் தலைமையில் தூவுறதுக்காக நிறதானியத்தை கொடுத்தாங்க. இப்போ யார் வீட்லையாவது நெல்லில் ஊற போட்டு ஈரத்தில் ஊற போட்டு நகத்தில் கிழிச்சிருப்பானா? வந்த உடனே அக்ஷதை கொடுக்குறான். மன்னிச்சுக்கோங்க, தாலி கட்டுறதுக்குள்ளேயே பல பேர் தின்னுடுறான். அப்புறம் சும்மா கையை இப்படி ஆட்டுறான். மிச்சம் இருக்கிறவனும் என்னடா பண்ணுறான்னா, இது மாதிரி வீடியோகிராஃபர் இருப்பார், அவர் தலைமையில் போடுறான். அதனால என்ன நடக்குதுன்னா, வீடியோகிராஃபருக்கெல்லாம் 2வது மேரேஜ் இப்போ ஈஸியாக நடக்குது. ஏன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து
நிறைய பேர் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி. இது எதுக்கு கொடுத்தா, இதுக்கு பொருள் என்ன, இதில் மனசை வாழ்த்தி அந்த மணமக்களை தூவி நீங்கள் நல்லா இருங்கப்பா அப்படின்னு எல்லாமே சடங்காயிட்டா. ஒரு விஷயத்தை செய்யறமே, இதை ஏன் செய்யறோம், இதை எப்படி செய்யணும், மரபின் வழி இதை எப்படி செய்யணும், என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க, அதை யோசிக்கணுமா இல்லையா? சடங்குகளை நாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறோமே ஒழிய அதன் பின்னால் இருக்கிற உண்மைகள், அதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் நம்ப மறுக்கிறோம். இதே மாதிரி கூட்டமா இருந்து ஒன்று சொல்லிட்டா அது உண்மையா இருக்கும்னு நம்புறோம். எப்பவுமே கிடையாதுங்க. கூட்டம் குறைவா இருந்து தனியா ஒரு ஆள் சொல்ற விஷயம் உண்மையா இருக்குங்க. கூட்டம் சொல்றது பல சமயத்தில் முட்டாள்தனமா இருக்குங்க. நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கோச்சிக்காதீங்க. தனி மனிதனை நீங்கள் ஞானியாக்க முடியும், ஒட்டுமொத்தமாய் ஒரு கூட்டத்தை ஒரே நாளில் ஞானியாக்க முடியவே முடியாது. உண்மையா பொய்யா? யாராவது ஒரு கூட்டத்தை அப்படியே ஞானியாக்க முடியுமா ஒரே நாளில்? ஒரு ராமகிருஷ்ணர், ஒரு விவேகானந்தரை ஞானியாக்க முடியும், புரியுதா? ஒத்தொத்தரும் ஞானியாக்க முடியும். ஒரு கூட்டத்தை அப்படியே ஞானியாக்கிட முடியுமா? கூட்டத்தை உணர்ச்சி வசப்பட வைக்க முடியும், கூட்டத்தை கொதித்தெழ வைக்க முடியும், கூட்டத்தை சண்டையிட வைக்க முடியும், கூட்டத்தை நீங்கள் ரத்தம் சிந்த வைக்க முடியும். கூட்டத்தை ஞானியாக்குவது முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கூட்டம்னா அது சொன்ன சரியா தான் இருக்கும், நிறைய பேர் நம்ம அதை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான சமூக உணர்வு நமக்குள்ள ஏற்பட்டு போச்சு. அப்பா ஜாஸ்தியான பேர் அதை சொல்றாங்க, அது கரெக்டாக தான் இருக்கணும், நம்ம அதை ஏற்றுட்டு போவோமே அப்படின்னு. இன்னொரு படி மேலே போவோம். அரசியல் இது மாதிரிலாம் வரும்போது எவ்வளவு அருமையான விஷயங்களை பல பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. டாவோ டீச்சிங்னு ஒன்று, இறையன்பு தலைமை பண்புகள் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு அதிசயமான புத்தகம் அது. மேனேஜ்மெண்ட் சயின்ஸு, அதாவது தலைமை பண்பு பற்றி ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் நம்முடைய இறையன்பவருடைய அந்த புத்தகம், தலைமை பண்பு பற்றிய ஒரு புத்தகம் அது. 2 வார்த்தை சார், தாவோட டீச்சிங் ஒன்று எழுதுறார் சார், பியூட்டிஃபுல் டீச்சிங். இதெல்லாம் படிக்கணும். பெரிய நாட்டை ஆள்வது என்பது லாவோட்ஸோட டீச்சிங். இது பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை பாருங்க. பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. அதிகம் கிளறக்கூடாது, கிளறினால் உதிர்ந்து விடும். எவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் அது. சிறிய மீனை சமைப்பது போல, அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறினால் உதிர்ந்து விடும். இன்னொரு அருமையான டாவோ டீச்சிங்ல ஒரு வார்த்தை என்ன, தெளிந்த நீரில், மிக சுத்தமான தெளிந்த நீரில் மீன்களால் உயிர் வாழ முடியாது. மிகவும் நெறிவாய்ந்த தலைவன் பின்னால் மக்கள் போக மாட்டார்கள். பயங்கரமான உண்மை. ஏன் இப்போ அழுக்கு இருந்தால் தானே சார் மீன் தின்னுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்க முடியும். அழுக்கே இல்லாதபடி அப்படியே எம்எம்எல்ஏ தண்ணி உருகி வர மாதிரி சுத்தமான தண்ணியை வச்சுட்டு அதில் நீங்கள் மீன் வளரணும்னு எதிர்பார்த்தா மீன் வளராது. அது மாதிரி சில பேர் வளர முடியல அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப தூய்மையா எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன்னா அதான் யதார்த்தமான உண்மை, புரிஞ்சுக்கணும். ஏதோ சில காம்ப்ரமைஸ் பண்ணாம லீடர்ஷிப்ல நம்ம ஒரு இயக்கத்தையோ ஒரு அமைப்பையோ வளர்த்த முடியாது, ஒரு குடும்பத்தையே நடத்த முடியாது. சில சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இதை ஒத்துக்கணும். நான் காம்ப்ரமைஸ் தான் இந்த விஷயத்தில் பண்ணியிருக்கிறேன், வேற வழி இல்லை. இந்த குடும்பத்தை நடத்தணும், இந்த கம்பெனியை நடத்தணும், இந்த அமைப்பை நடத்தணும், இதை நடத்தி ஆகணும். தெளிந்த நீரில் மீன்களால் உயிர் வாழ முடியாது. அதுபோல் மிக நேர்மையான தலைவனோடு பின்னால் மக்கள் பயணிக்க மாட்டார்கள். ஒரே வார்த்தை முடிச்சுட்டான். இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, நாம் நம்ம கிட்ட இருக்கிற தவறுகள் என்ன அப்படிங்கிறத நாமே ஒப்புக்கொள்ளுவதற்கு பழகணும். நம்ம யாரு அப்படிங்கிறத பற்றி நாமளே ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய தவறுகளை சிந்திக்கிறதுக்கு பழகணும். ஒரு கொஞ்சம் சிக்கலான விஷயம், பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய கண்ணுக்கு இங்கே தெரிகிற இவ்வளோ பேரும் தெரிவிங்க, ஆனால் ஒரு பர்டிகுலர் புள்ளி ஒன்று இருக்குது அந்த ஆங்கிளில். அந்த பர்டிகுலர் புள்ளியில் என்ன இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு ஆங்கிள் கணக்கு இருக்குது. இந்த டிகிரி இது நேராக 90 டிகிரிஸில் விழுற போது அது வரைக்கும் தெரியும். இது பாருங்க, இது வரைக்கும் தெரியும். ஆனால் ஒரு பர்டிகுலர் புள்ளி இருக்கு, அந்த புள்ளியில் யாராவது இருந்தால் நமக்கு அது தெரியாது. அது பிளைண்ட் ஸ்பாட்னு பேர். அந்த புள்ளியில் யாராவது இருக்கிறது எப்படி நமக்கு தெரியாதோ அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக்கு நமக்கு தெரியாது. மற்ற எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக்கு நமக்கு தெரியாததால நாம என்னமோ 10% நியாயம் மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம கிட்ட அந்த தப்பு இருக்குங்கிறத நம்மளால உணரவே முடியாது.
அதுக்கு தான் விழிப்பு நிலை வேணும். அதை யாரோ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அப்போ நம்ம அதை யோசிச்சு பார்க்கணுமோ, அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிப்போமே நம்மக்கிட்ட அப்படின்னு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சொல்கிறலாம் கருத்து நியாயமாக இருக்கலாம் சார், ஆனால் ரொம்ப கோபமாக சொல்கிறீங்க, நீங்கள் கோபமாக சொல்கிறத நிறுத்திட்டு அதையே கொஞ்சம் அமைதியாக சொல்ல பழகுங்களேன்றது. எனக்கு அது அவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு அது தோணலை. எனக்கு சொசைட்டி மேலே ஒரு கோபம் வரும், பழியர்னு கோபமாக ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான் சார், ஆனால் நீங்கள் கோபமாக சொல்கிறீங்க, அந்த கோபத்தை நிறுத்திட்டு அதே அமைதியாக சொல்லி பாருங்கள், இன்னும் பல பேரை நீங்கள் ரீச் பண்ண முடியும். தட் இஸ் கரெக்ட். அது எனக்கு தெரியல, ஆனால் யாரோ எங்கேயோ கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு. தட் இஸ் மை பிளைண்ட் ஸ்பாட். நான் ஒத்துக்கணும், அது என்னுடைய பிளைண்ட் ஸ்பாட். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு சில விஷயத்தில் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அதை யாராவது சுட்டி காட்டுவாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சி திருத்திக்கிட்டா நம்ம மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இதே மாதிரி இன்னொரு பிளைண்ட்னஸ் சொல்கிறான். டிரைவிங்கில் மேலே போகிறவங்களுக்கு, நீங்கள் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் காரில் உட்காந்து போகிறீங்கன்னு வச்சுங்க, ஏதாப்பில் யாருமே இல்லை, நீங்கள் வந்து அப்படியே ஆக்சிலேட்டரில் காலை அப்படியே மிதிச்சுக்கிட்டு கிளச்சிலேருந்து காலை எடுத்துகிட்டு ரொம்ப அப்படியே ஹைவேஸில் யாருமே இல்லை 120 அழுத்திட்டு போகிறீங்க, 140 120 அழுத்துறீங்க. அதே ஸ்பீடுக்கு பின்னாடியும் வருது முன்னாடியும் போகுது. நம்ம மைண்ட் என்ன பண்ணு தெரியுங்களா, அந்த ஸ்பீடை ஸ்பீடாகவே கன்சிடர் பண்ணாது. Now we are traveling in 140 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிற எச்சரிக்கை மூளைக்கு போயிடும். ஏன்னா உங்கள் பக்கத்தில் போகிற வண்டி எல்லாமே ஸ்பீடாக போகுது, நீங்கள் கதவை ஏற்றிட்டு ஏசி போட்டு உட்காந்துருக்கிறீங்க, 140 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க. 140 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அப்படிங்கிற நேரத்துக்குள்ளே முன்னாடி காரன் பிரேக் போட்டால் உங்கள் வண்டி அடிச்சிடும். பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தன் வேகமாக வந்து நீங்கள் பிரேக் போட்டாலும் அடிச்சிடும். ஏன்னா 140 கிலோமீட்டரில் போயிட்டு இருக்கிறீங்க, வேகம் போயிட்டு இருக்கிறீங்க, 140 போகிறோங்கிற பிரஜை உங்களை விட்டு போயிடும். நார்மலாக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம 140 ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அவேர்னஸ். ஆனால் 140 ட்ராவல் பண்ணுறோன்னு தெரியாமல் நார்மலாக ஒரு ஸ்பீடில் போகிற மாதிரியான ஒரு மாயை நமக்குள்ளே உருவாயிருக்கு பாருங்க. தட் இஸ் கால்டு பிளைண்ட்னஸ். இது நமக்கு ஏற்படும் சில சமயத்தில், நம்ம பேச்சில் வரும், நம்முடைய நடவடிக்கையில் வரும், நம்ம பண்ணுற தொழில் நிறுவனத்தில் வரும். ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நமக்கு ரிஜிஸ்டர் ஆகாது. அது ஒரு பிளைண்ட்னஸ். நம்ம அதை தெரியாமல் அதே ஸ்பீடில் ஓட்டணும், பின்னாடி இருக்கிறவங்க அடிப்பான், இல்லாட்டி முன்னாடி இருக்கிறவங்க போய் அடிவாங்க. அந்த நேரத்துலையும் அந்த விழிப்பு அது நமக்கு நிச்சயமாக மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் அதை மேற்கொண்டு செல்ல முடியும். நான் இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயம் சொல்லிட்டு போகலாம். ரொம்ப பர்சனலாக பயன்படக்கூடிய விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனா நிறைய மக்கள் வந்து தே ஆர் ரெஸ்ட்லெஸ், அமைதியாக இல்லை, எதனாலேயோ துக்கமாக இருக்காங்க, இல்லை எதனாலேயோ கோபமாக இருக்காங்க. இப்போ ஸ்கூல்ஸ்லாம் கூட பாருங்கள், 2ல் 1 நடக்குது. ஒன்று பிறர் மீதான வன்முறை அல்லது தன் மீதான வன்முறை. பள்ளிக்கூடத்து பசங்க வாத்தியாரை அடிக்கிறதுக்கு போகிறான், தப்பாக பேசுகிறான், ஆசிரியரை வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறான், இல்லை தானே சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ எத்தனையோ விதமான காரியம் பிள்ளைகளுக்குள்ள நடக்குது. ஒரு வன்முறை நடக்குது, அல்லது பிறர் மீதான வன்முறை நடக்குது, இல்லை ஒரு ஏமாந்துட்டோங்கிற மாதிரியான ஒரு சோக மனோபாவம் இருக்குது. ஒரு பஸ்ஸில் சின்ன விஷயம் கூட பெரிய சண்டை ஆகிடுது. ரயிலில், பஸ்ஸில், ஏர்போர்ட்டில் நார்மலான சின்ன விஷயம், ஆனால் அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுது. அப்போ மக்கள் ஏதோ மன அமைதி இழந்திருக்கிறாங்க. இதை நம்ம உணரணும். நமக்கு 2.5 வருஷமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக நம்முடைய பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. நம்மளால் சின்ன ஏமாற்றங்களை தாங்க முடியல, சின்ன குழப்பங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல, ஒரு சின்ன எதிர்ப்பு வந்தால் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. இன்க்ளூடிங் டீச்சர்ஸ் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறதுல அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கவுன்சிலிங் தேவை, அவங்களுக்கு சைக்காலஜிஸ்டோட கவுன்சிலிங் ரொம்ப தேவை. டீச்சர்ஸுக்கு சைக்காலஜிஸ்டோட கவுன்சிலிங் தேவை. ஏன்னா அவங்க அங்கேருந்து நேரடியாக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இப்போ 2.5 வருஷமாக சார் எந்த நோட்புக்கில் எதையுமே எழுதுகிற பழக்கமே இல்லாத பையனை திடீர்னு 5 பக்கம் எழுதுன்னா எழுத மாட்டான், அவன் எழுத முடியாது. அவன் எழுதுறதுக்கு பதிலாக எழுத சொல்கிற வாத்தியாரை எதிர்த்து நிற்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவனை முதல்ல நீங்கள் மாற்றணும். நான் அதுக்கு தான் என்னுடைய இதில் யோசனை சொன்னேன். முதல்ல பிள்ளைங்க எழுதுது படிக்குதுங்கெல்லாம் அப்புறம், குழந்தைங்களை கிரவுண்டில் நிறைய விளையாட விடுங்க, குதிக்கணும், வேர்வை வரணும், அந்த செல்லெல்லாம் அப்படியே அதிரணும், அதுங்க சிரிக்கணும். கிளாஸுக்கு வந்தோடனே குழந்தை நீ ஒரு ஜோக் சொல்லு, நீ ஒரு ஜோக் சொல்லு, நீ ஒரு ஜோக் சொல்லுன்னு எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப நேரம் சிரிக்க விடணும். இதெல்லாம் நடத்திட்டு அப்புறமா முடிஞ்சால் பாடம் நடத்துங்க. எனக்கு பாடம் நடத்துறது முக்கியம் இல்லை, எங்கள் பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
நடந்திருக்கு சொசைட்டியில். 2.5 வருஷமா நாம எந்த ஒன்றில் லாக் ஆகிட்டோம். தெரிஞ்சு லாக் ஆனமோ தெரியாமல் லாக் ஆனமோ எல்லாருமே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்துட்டோம். மனசு நமக்கு சோகமாக இருக்குது, வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. அப்போ நம்மளை மாற்றணுமா இல்லையா? இது நடந்து போச்சு நம்மக்கிட்ட. அப்போ நாம் அதை மாற்றணும். அதுக்கு சிரிக்கணும், அதுக்கு மகிழணும். குழந்தைங்களுக்கு டான்ஸ் போட்டி நடத்தணும், ஸ்கூலில் ஆடணும். அந்த குழந்தைங்க எவ்வளோக்குள்ள நல்லா குதிச்சு ஆடுதோ அவ்வளோக்குள்ள உடம்புல இருக்கிற அந்த வலி குறையும், மனசில் இருக்கிற வலி குறையும். நம்ம எஜுகேஷனல் பேட்டர்ன் மாற்றணும். 2.5 வருஷம் இன்னொரு 6 மாதம் ஆகிட்டு போயிட்டு போகுது. குழந்தைங்க விளையாடிட்டுமே, கிரவுண்டை யூஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா என்ன நடந்திருக்கு, இப்போ நம்ம என்ன மாற்றத்தை நோக்கி போகிறோம், மன வலியிலேருந்து எப்படி குழந்தைங்களை மீட்டு வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி கவலைப்படணும். இதுதான் விழிப்புணர்வுன்னு பேர். இன்னொன்று வளர்ந்தவங்களுக்காக சொல்கிறேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், மற்றவங்க வந்து என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, மற்றவங்க வந்து என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க, என் துக்கத்துக்கெல்லாம் மற்றவங்க காரணம். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நாம்பளா துக்கப்பட்டால் தான் உண்டே ஒழிய யாரும் நம்மளை துக்கப்பட வைக்க முடியாது. நாம்பளா துக்கப்பட தயாராக இருந்தால் தான் துக்கம் உண்டே ஒழிய மற்றவங்க நம்மளை துக்கப்பட வைக்க முடியாது. நான் அதுக்கு 2 ஃபிலசாபிக்கல் ஆர்குமெண்ட் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் என் பேச்சை. நம்பர் 1, நம்ம உடம்பை வந்து நம்ம அனுமதி இல்லாமல் காயப்படுத்தலாம், நம்ம மனசை நம்ம பர்மிஷன் இல்லாமல் காயப்படுத்த முடியாது. நம்ம உடம்பை நம்ம அனுமதி இல்லாமல் காயப்படுத்தலாம், ஆனால் நம்ம மனசை நம்ம அனுமதி அல்லது ஒத்துழைப்பு இல்லாமல் காயப்படுத்த முடியாது. இப்போ நான் போயிட்டு இருக்கேன், டே குண்டான்னு ஒருத்தர் கூப்பிட்டா நான் திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் குண்டான்னு கூப்பிட்டதை நான் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் என்ன, அவன் குண்டான்னு கூப்பிட்டான்னு நான் வருத்தப்படணுமா? அவன் கூப்பிட்றான், நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் சொன்னதையே நான் ஒத்துக்கல, அப்புறம் நான் ஏன் வருத்தப்படணும்? இப்போ இதே மாதிரி தான் யாரோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி நம்மளை திட்டுறான். கெட்ட வார்த்தை சொல்லி எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அம்மா ரொம்ப ஒழுக்கமானவன், அவன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினா நான் ஏன் அதுக்காக வருத்தப்படணும்? அப்போ நான் ஏன் ஒத்துக்கிறேன், என் மனதளவில் அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு மனசில் வலி வருது, நான் அதை ஏற்றுக்க முடியாதுப்பா, நான் அதை ஏற்றுக்க முடியாது, மனசால் ஏற்றுக்கவே முடியாது, அது எனக்கு சம்மந்தமே இல்லை. மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு பொது இடம், இல்லை ஒரு பொது வஉசி பார்க் மாதிரி ஒரு பொது இடத்துல போய் நின்று டே முட்டாள்னு கூப்பிட்டா நாம் ஏன் திரும்பி பார்க்கணும்? அப்போ நம்ம ஒத்துக்கிட்டோமே, டே முட்டாள்னு யாரையோ கூப்பிடுறான், நாம் ஏன் திரும்பி பார்க்கணும்? அதே மாதிரி யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாலும் அது என்ன குறித்ததுன்னு நம்ம வருத்தப்படுறோம். பார்த்தீங்களா? உங்கள் மனம் வலியும் வேதனையும் அடைகிறது என்றால் உங்கள் ஒத்துழைப்போடு மட்டும்தான் அடைய முடியும். உங்கள் உடம்பை அனுமதியின்றி காயப்படுத்த முடியும், உங்கள் மனதை உங்கள் சம்மதம் இல்லாமல் காயப்படுத்த முடியாது. இந்த சின்ன புரிதல் நமக்கு வந்துட்டா தப்பிச்சொல். நான் வேடிக்கையாக சொல்கிறது, இது நடந்த சம்பவம். நாங்கள் லா காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் வம்பு இருக்கும். லா காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் வம்பு இல்லாட்டி அப்புறம் எப்படி? முன் சீட்டில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தார் சார். எங்கள் கூட வந்த பையனில் ஒரு பையன் சொன்னான், மச்சி அவனை குட்டுவே அப்படின்னா. யாரோ அந்த ஆள், அவரை அவனை குட்டுவே அப்படின்னா. இவன் சொன்னான், குட்டினா என்ன கொடுப்பேன்னு கேட்டான். 100 ரூபா கொடுக்குறேன்னா. சார் ஏஞ்சி குட்டிட்டான் சார். குட்டி அவன் திரும்பின உடனே அவரை பார்த்து கேட்டான், ராமசாமி சௌக்கியமாக இருக்கியான்னா. அவன் சொன்னான், நான் ராமசாமி இல்லைன்னா. ராமசாமி இல்லையா? ராமசாமி தலையும் இதே மாதிரி தான் இருக்கும். அவன் வரேன் நான் சினிமாவுக்கு, அதான் அவன் நினச்சிட்டு நான் கூட்டிகிட்டேன் அப்படின்ட்டு 100 ரூபா கொடு அப்படின்னு. இவன் 100 ரூபா கொடுத்துட்டு சொன்னான், ஒரு தடவை கூட்டினா பெரிய விஷயம் இல்லை, இன்னொரு தடவை மட்டும் நீ கூட்டிட்டு நான் உனக்கு 200 ரூபா தரேன்னா. மறுபடியும் கூட்டினான் சார். அவன் திரும்புகிற உடனே, நீ ராமசாமி தானே? அவன் தான் கூட்டினா திரும்பி பார்ப்பான். நீ ராமசாமி தானே, அதான் மறுபடியும் திரும்பி பார்க்குற, இல்லாட்டி நீ ஏன் திரும்பி பார்க்குற அப்படின்னு பாருங்க. அவன் எந்திரிச்சு வேறு இடத்துக்கு போயிட்டான். ஏன்னா நாங்கள் 13 பேர் இங்கே உட்காந்துருக்கோம் இந்த இடத்துல. அவன் அந்தாண்ட போன உடனே இவன் 200 ரூபா கொடு அப்படின்னா. இப்போ சொன்னான், இவன் 200 100 ஏமாத்திட்டான் பாருங்க. நீ மட்டும் அங்கே போய் கூப்பிட்டு 500 ரூபா கொடுக்குறேன்னா. இவன் கவலையே படல சார். ஏஞ்சி நேராக அங்கே போனான், உட்காந்தான், குட்டினான். அவன் திரும்பின உடனே சொன்னான் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, ராமசாமி நீ இங்கே இருக்கியா, நீ அங்கே இருக்கிறேன்னா எவனோ ஒரு பனாத பையில நான் கூட்டி அவன் என்னை முறைச்சி நீ வர்றேன்னு சொன்னவன் நேராக என்னை வந்து பார்க்க வேண்டியது தானே, இல்லை ஃபோனாவது பண்ண வேண்டியது தானே, நீ பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு நான் எவ்வளோ கெட்ட பேரை வாங்கினேன் தெரியுமான்னு தான் பாருங்கள். அவன் எந்திரிச்சு வெளியே போயிட்டான்.
நான் இதை நியாயப்படுத்தி சொன்னேன்னு சொல்லலை. லா காலேஜ் படிக்கும்போது நடந்த அழும்பில் ஒன்று. அவன் ஒரு பாவம் பண்ணலை, அவனை குற்றான். உடம்பை காயப்படுத்துறதுக்கு பர்மிஷனே இல்லை. ஒரு பொட்டியை தூக்கும்போது முட்டியை தட்டிட்டா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. உடம்பை காயப்படுத்துறதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முட்டாளுங்கிற வார்த்தைக்கு நீங்கள் வருத்தப்பட ஆரம்பித்தா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காம அந்த வருத்தம் உங்களுக்கு வருமா? இதுதான் என் கேள்வி. அப்போ நம்ம மனசில் ஒரு வருத்தம் வருதுன்னு சொன்னால் மற்றவங்க காரணமே இல்லைங்க, நாம் தான் காரணம். நாம் அதை ஒத்துக்கிறோம், மறைமுகமாக அதை ஏற்றுக்கிறோம். அதனால நாம் அதை கவலைப்பட ஆரம்பிக்கிறோம், வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம். இன்னிலேருந்து ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கங்க. நாம் விழிப்படைந்தவர்கள் புத்தரை மாதிரி, மகாவீரர் மாதிரி, இல்லை ரமணர் மாதிரி நல்ல விழிப்படைந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், யார் என்ன சொன்னாலும் அதனால் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அது எனக்குரியது இல்லை. இப்போ எனக்கு போஸ்டரில் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தால் தான் நான் கவலைப்படணும். யாருக்கோ போக வேண்டிய நோட்டீஸ் எங்கள் வீட்டு வாசலில் போட்டு போனால் நான் கவலைப்படணுமா? இல்லை, அந்த நோட்டீஸ் எனக்கு இல்லை. யார் தன்னை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, இழிவாக பேசினாலும் சரி, அவங்க பாதிக்கப்படுறதே இல்லை. இந்த விழிப்பு இருக்க அவேர்னஸோட உச்சக்கட்டம்ன்றனா மிக உயர்ந்த நிலை. இதுக்கு நம்ம போயிட்டோம்னா பிறரால் பாதிக்கப்படாத ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் போயிடலாம். இவ்வளவும் நான் சொன்னேன். முதல்ல நான் சொன்ன பல விஷயங்கள் வெவ்வேறு இடத்துலேருந்து நான் சொன்னது. ஆனால் பேஸ் எனக்கு யார் அப்படின்னு கேட்டால், ஓஷோவுடைய புக்கு ஒன்று, விழிப்புணர்வுன்னு ஒரு புக்கு படித்தேன், அவேர்னஸ் அவருடைய ஸ்பீச். அதில் இன்னும் ஹையர் லெவலில் அவர் பேசுகிறார். ரொம்ப அழகான பேச்சு. ஓஷோவுடைய புத்தகங்கள் அழகான புத்தகம் அவேர்னஸ் அப்படிங்கிற அவருடைய புக்கு. விழிப்புணர்வுன்னு தமிழில் கூட அது வந்திருக்கு. பியூட்டிஃபுல் புக். அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் நிறைய துக்கத்தில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக ஒரு விழிப்புணர்வு அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த கஷ்டங்களை அவங்க அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடலாம். நான் முதல்ல சொன்னது லௌகீகமான உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறது எட்டர்னலாக மனித குலத்துக்கு இருக்கிற பிரச்சனை. நாம் ஒரு விஷயத்துலேருந்து விழிப்புணர்வு அடைஞ்சு வெளியில் வரணும். இந்த பாருங்களேன், துக்கம் என்பது எப்போ ஏற்படுகிறதுன்னு கேட்டால், ஒரு பொருளினால் நமக்கு ஏற்படலை, அந்த பொருளில் நாம் வைத்திருக்கிற பந்தம், அதில் வைத்திருக்கிற நெருக்கம், அதனோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு, அதனால்தான் துக்கமே ஒழிய பொருளினால் அல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு வீடு தீப்பற்றி எரியுது, ஒருத்த உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான், ஐயோ என் வீடு எரியுது, என் வீடு எரியுது, என் வீடு எரியுது அப்படின்னு. அப்போ அவன் மகன் வந்தான், ஏன்பா அழுகுற, இந்த வீட்டை பண்ணையார் விலைக்கு வாங்கிட்டாரு, அண்ணன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் டவுனுக்கு போயிருக்கான், அவர் நேற்றுக்கே அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, இன்றைக்கி காலம்புற 10 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கும், இந்த வீட்டை பண்ணையார் வாங்கிட்டாருன்னா. அப்படியா, எரியட்டுன்ட்டான். 1:30 மணிக்கு மூத்த மகன் வந்தான், அறிவு இருக்கா, வீடு எரியுது, உட்காந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அதை தான் நீ பண்ணையாருக்கு வித்துட்டே என்ன. கடைசி நேரத்தில் வாங்க மாட்டேன்ட்டு அந்த ஆள் போயிட்டான், அது நம்மகிட்டே சிக்கி போச்சுன்னா, ஐயோ என் வீடு போச்சேன்னா. இது ஃபிலாசபியில் சொல்கிற ஒரு 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 உபகதை. என்ன பொருள் தெரியுங்களா? வீடு எரிகிறதேங்கிறதுக்காக அவன் அழலை, அது என்னதுங்கிறதுக்கு அழறான். இப்போ அது என்னதுங்கிற அந்த பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தலைன்னா அதனுடைய அழிவுக்கு வழப்பறணும். என்னோடது அப்படிங்கிற அந்த பந்தத்தை ஏற்படுத்தினாதான் அழியுது. சார், இந்த உலகத்தில் என்ன ட்ரை பண்ணாலும் நம்ம வர்றோம், இந்த உலகத்தை விட்டு போயிட போகிறோம், எதுவுமே என்னது இல்லை, அப்புறம் நான் வருத்தப்படலை என்ன அர்த்தம் இருக்குது? எதை பற்றி வருத்தப்படலை, பெரிய அர்த்தம் இல்லையே. இந்த விழிப்படுதல் இருக்கு பாருங்க, அவேர்னஸோட உச்சக்கட்டம் அது. அதை நோக்கி மேலே போகிறான் ஞானி. அவன் என்ன பண்ணுறான், என்னதுன்னு எதுவுமே இல்லைப்பா, ஏன்னா நானே இல்லைப்பா, நானே இல்லாத போது என்னதுன்னு ஒன்று எப்படிப்பா இருக்க முடியும் அப்படின்னு எல்லாத்துலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கிறான். இதை புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். ஒருத்தன் பசுமாட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி போகிறான். ஒரு ஞானி கிண்டல் பண்ணான், உன்னை மாட்டோட கட்டி போட்டிருக்காங்க போல் இருக்கேன்னா. எப்படி? உன்னை மாட்டோட கட்டி போட்டிருக்காங்க போல் இருக்கே அப்படின்னா. உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? மாட்டை தான் கட்டியிருக்காங்க, நான் தான் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா. எங்க நீ அதை விடு பார்ப்போம் அப்படின்னா. இவன் கயிறை விட்ட உடனே மாடு ஓட ஆரம்பிச்சது பாருங்க, இவன் பின்னாடியே ஓடணும் அதை பிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த ஞானி சொன்னான், பார்த்தியா, விட்ட உடனே அது ஓடுது, நீ இழுத்துக்கிட்டு நீ பின்னாடியே போறேன்னா அதோட ஒன்றை தான் கட்டி போட்டிருக்காங்கன்னு அர்த்தமே ஒழிய அது சுதந்திரமாக தான் இருக்குதுன்னு புரியுதான்னு கேட்டான். இது ஹையஸ்ட் ஃபிலாசபி. ஆக்சுவலாக மாட்டை கயிற்றில் கட்டி வச்சிருக்கிறதால மாட்டை கட்டி இருக்கிறதா நம்ம நினைக்கிறோமே ஒழிய நம்மள மாட்டோட கட்டி இருக்கிறோம்.
இதான் உண்மை, ஹையஸ்ட் ட்ரூத். நாம அதோட கட்டி போட்டு பந்தப்பட்டதால தான் அதை இழக்கிற போது வருத்தப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அவேர்னஸ் இன்னும் ஒரு படி மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் எல்லா துக்கத்திலேருந்து மேலே போய் விடுதலையாகி மேலே போயிடலாம். அதான் ஹையஸ்ட் லெவல் அவேர்னஸ், விழிப்புணர்வு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழிக்காம விழிப்புணர்வு நோக்கி போகணும். இப்படி சொல்லி முடிச்சிடுறேன், நிஜமாகவே முடிச்சிடுறேன். நீங்கள் தூக்கத்தில் கனவு காண்றீங்க, ஒருத்தருடைய கனவுல புலி துரத்துது, கஷ்டம். இன்னொருத்தருடைய கனவுல எலி துரத்துது, இன்னொருத்தரை பாம்பு துரத்துது, இன்னொருத்தரை பொண்டாட்டி துரத்துறா, இன்னொருத்தரை கடங்காரம் துரத்துறான். இப்போ நீங்கள் அவஸ்தைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 10 பேர் படுத்திருக்கான். தூக்கத்தில் கனவுல 10 பேருக்கும் விதவிதமான அவஸ்தை. கரெக்டா? ப்ராப்ளம் வெவ்வேறு. இவனை புலி துரத்துது, அவனை பாம்பு துரத்துது, அவனை கடங்காரம் துரத்துறான். அவஸ்தை வெவ்வேறு. தீர்வு என்ன? தூக்கத்திலேருந்து ஏஞ்சாச்சுன்னு வச்சுங்க, புலியும் துரத்தலை, பொண்டாட்டியும் துரத்தலை, கடங்காரனும் துரத்தலை. ப்ராப்ளம் வெவ்வேறு, ஆனால் சொல்யூஷன் ஒன்று தான். என்ன? விழிக்கிறது. ப்ராப்ளம் வெவ்வேறையா தெரியும், ஆனால் விழிப்புன்னு ஒன்று நடந்துட்டா எல்லாம் டோட்டலாக சால்வ் ஆகிடும். பிரச்சனை வெவ்வேறையா தெரியும், ஆனால் தீர்வு அவேர்னஸ்ங்கிற ஒன்று தான் இந்த உலகத்தில். இதான் ஆச்சரியமே. நல்ல விழிப்படைஞ்சாச்சுன்னா அவன் எதை பற்றி கவலைப்படாமல் கம்முன்னு இருந்துட்டு போகலாம். மயிலாப்பூரில் நான் குடியிருந்தேன். 12 பைசா வாங்குவார் ஒரு டாக்டர், வெறும் 12 பைசா. அந்த டாக்டர்கிட்ட தான் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் போய் லீவ் லெட்டர் கேட்பேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்ல டாக்டர். 2 நாள் லீவ் எழுதி கொடுங்கன்னா 4 நாள் எழுதி கொடுப்பார். அப்போ எவ்வளோ நல்ல டாக்டர் அவர். வெறும் 12 பைசா தான் அவருக்கு ஃபீஸு அந்த காலத்தில். 2 அணா 12 பைசா கொடுக்கணும். அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் தான். அவர் கிளினிக்கில் உட்காந்துருக்கிறேன். ஒரு அம்மா அலறி அடிச்சுட்டு ஓடியாந்தது, வெளியிலேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடியாந்தது. ஒரு அம்மா அலறி அடிச்சுட்டு ஓடியாந்து, டாக்டர் மருந்து மாறி போச்சு, டாக்டர் மருந்து மாறி போச்சு. இந்த அம்மா போட்ட சத்தத்தில் உள்ளேருந்து அந்த டாக்டர் வெளியே ஓடியாந்தார். அவருக்கு தமிழ் கொஞ்சம் சரியாக வராதுங்க அவருக்கு. அவர் என்னம்மா ஏன் கத்துறீங்கோ அப்படின்னார். டாக்டர் நான் பழனியம்மாள் பொன்னம்மாள் மருந்து சீட்டு எனக்கு கொடுத்துட்டீங்கோ, மருந்து மாறி போச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்கோம்மா, நான் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு பேப்பரை வாங்கினார். அந்த பொன்னம்மாளை அடிச்சுட்டு பழனியம்மாள்னு எழுதினார். மருந்து மாற்றலை, மருந்து ஒன்றும் மாற்றலை. பழனியம்மாள் பொன்னம்மாள் கொடுத்துட்டு கவலைப்படாதீங்கோ, சரியா போயிடும் போங்கோ அப்படி. ஏன்னா அவர் எல்லாருக்கும் ஒரே மருந்து, ரோஸ் கலரில் இவ்வளோ பெரிய பாட்டிலில் ஒன்று வச்சுருப்பார் சார். வெள்ளையாக பிடிச்சி ஒரு மாத்திரை வச்சுருப்பார் சார். 3 பொட்டலம் கொடுப்பார் சார். அந்த ரோஸ் சிறப்பு வந்து பாட்டிலில் பிடிச்சி கொடுப்பார் கம்பவுண்டரு. இதுதான் எல்லோருக்குமே, அதை வந்து அமிர்தம், அதுதான் எல்லாருக்குமே. அவர் மருந்து ஒன்றே தான். ஆனால் பொன்னம்மாளாக இருந்தாலும் அதே தான், பழனியம்மாளாக இருந்தாலும் அதே தான். ப்ரிஸ்கிரிப்ஷனை தான் அவர் மாற்றணும். அது மாதிரி நம்ம லைஃப்பில் நமக்கு ப்ராப்ளம் எல்லாம் வெவ்வேறு சார், ஆனால் சொல்யூஷன் ஒன்று சார், அவேர்னஸ், விழிப்பு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழிக்காமல் விழிப்படைந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.